மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது நோ வே அப் அப்படின்ற ஒரு படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா லயன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான சர்வைவல் த்ரில்லர். அதாவது ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகுது. அந்த ஃப்ளைட் பசிபிக் ஓஷன்ல விழுந்துருது. அதுல இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி வெளியே வராங்க அப்படின்றத இந்த படத்தோட ஒரு ஒன்லைனர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ஒரு ஃப்ளைட்ல டிராவல் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு பொண்ணு தன்னோட பாய் ஃப்ரெண்ட் அண்ட் ஃப்ரெண்டோட சேர்ந்து டிராவல் பண்றா. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பொண்ணு தன்னோட தாத்தா பாட்டியோட டிராவல் பண்றா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆடியன்சஸ் அந்த ஃப்ளைட்ல இருக்காங்க. இந்த ஃப்ளைட் நடுவான்ல வெடிக்குது அண்ட் அது மட்டும் இல்லாம பசிபிக் ஓஷன்ல விழுந்துருது. ஸோ ஃப்ளைட்டுக்கு முன்பகுதியில் இருந்தவங்க எல்லாருமே ஆல்ரெடி மூழ்கி இறந்துட்டாங்க. பின்பகுதியில் இருக்கிறவங்க மட்டும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்றதுக்காக சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதாவது ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய லைஃப் ஜாக்கெட், ஆக்சிஜன் இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு எப்படியாவது வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் இன்னும் ஒரு டேஞ்சர் வருது. அதாவது ஒரு சுறா மீன் அங்கே சுத்திட்டு இருக்கு அண்ட் இவங்க எல்லாருமே கடிக்க ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அந்த சுறா மீன் கிட்ட இருந்து எப்படி இவங்க எல்லாம் தப்பிக்கிறாங்க அண்ட் கடைசியில யார் யாரெல்லாம் உயிர் பொழைச்சா, யாரெல்லாம் இறந்து போனா அப்படின்ற மாதிரியான ஒரு சர்வைவல் த்ரில்லர் தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல இவங்க பில்ட் பண்ண அந்த ஹேர்டில்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடலுக்குள்ள விழுது அப்படின்றதே ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன். அதுல சுறா மீன் வருது அப்படின்றது ஒரு எதிர்பாராத விஷயமா இருந்துச்சு. உண்மையிலே அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டா ஷூட் பண்ணிருப்பாங்க அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அப்படின்றதுமே உண்மையிலே நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்துல அந்த ஷார்க்கை ஹேண்டில் பண்ற விதம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது இன்ஃபேக்ட் ஒரு சின்ன பொண்ணு சஜஸ்ட் பண்ண மாதிரியான ஒரு ட்ரிக்கா இருக்கும். அதுவுமே நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆல்சோ இந்த படத்துல மேக்கிங் வைஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு சில காட்சிகளை ரொம்ப நீட்டா எடுத்திருப்பாங்க. அதாவது அந்த கடலுக்குள்ள மூழ்கிற சீன் அப்படின்றதுல எல்லாத்துலயுமே வால்யூமை கம்ப்ளீட்டா டவுன் பண்ணிருப்பாங்க. ஸோ தட் ஒரு மாதிரி ரொம்ப நேரத்துக்கு சவுண்ட் இல்லாம இருக்கும். திடீர்னு ஒரு பர்ஸ்ட் நடக்கிற மாதிரி சில காட்சிகள் அமைச்சிருப்பாங்க. அதுவுமே நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய சில போர்ஷன்ஸ் கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துல ஒரு மாதிரி கிறிஸ்பான வாட்சா இந்த படத்தை நீங்க பாத்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த எமோஷனல் கனெக்ட் அப்படின்றது கிளைமேக்ஸ்ல லைட்டா இருந்தாலும் த்ரூ அவுட் த மூவி அது இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எங்கேயும் எப்போதும்னு ஒரு தமிழ் படம் இருக்கு. அதை வச்சே நான் சொல்றேன். அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 பஸ் கிளாஷ் ஆகுது அப்படின்றது தான் முக்கியமான ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி அந்த பஸ்ல போற ஒரு பேசஞ்சர்ஸை பத்தியுமே ஒரு விதமான டீடைலிங் அப்படின்றது ரொம்ப நீட்டா கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒரு மாதிரி எமோஷனலா நிறைய சீன்ஸுமே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னும் போது நமக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் இந்த படத்துல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய லெவல்ல லாக் ஆச்சு அப்படின்னே சொல்லுவேன். கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் டீடைலிங் அப்படின்றது இருந்திருக்கலாம். மற்றபடி இது ஒரு குவாலிட்டியான படம் தான். மேக்கிங் வைஸ் பார்க்கும்போது என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. ஒரு சிம்பிள் ஓடிடி வாட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.